இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாஸ் வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடு அது ரிப்பேர் ஆயிடுச்சு. போடும்போது பார்த்தீங்கன்னா E26 அப்படிங்கிற எரர் வந்தது. E26 என்ன எரர் அப்படின்னு கூகுள் பண்ணி பார்க்குறப்ப அந்த ப்ரெஷர் பம்ப்பு இஷ்யூ அப்படின்னுங்கிற மாதிரி காமிச்சது. சரி, ப்ரெஷர் பம்ப்பு நாங்களே கொஞ்சம் கழட்டி ஊதி பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிவிட்டு சரி டெக்னீஷியன் கூப்பிடலாம் அப்படின்னு டெக்னீஷியன் இப்போ வர சொல்லியிருக்கிறோம். அவர் வந்து பார்த்துட்டு இதில் என்ன டிஃபெக்ட் அப்படின்ட்டு பார்த்து சொல்லுவார். இதில் எப்படி நாங்கள் ரெட்டிஃபை பண்ணோம், இதில் என்ன டிஃபெக்ட் இருந்தது அப்படிங்கிறத இதை நாங்கள் வீடியோவாக பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் ஏதாவது ஃபால்ட் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். டெக்னீஷியன் வந்ததையுமே மிஷினை டோட்டலாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருக்கிற ஒவ்வொரு சாக்கெட்டையும் ரிலீஸ் பண்ணி டோட்டலாக A to Z டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் சரி பம்ப் இஷ்யூ, அதனால் பம்பை மட்டும்தான் பார்ப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஃபஸ்ட்டு மிஷினை ரீசெட் பண்ணி ஓட விடுவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஓட விடலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா எலி பார்த்திங்கன்னா இருக்கிற குப்பை பழைய துணிகளை எல்லாம் எடுத்துகிட்டு போய் மிஷின்குள்ளே வச்சு அது ஒரு 4-5 குட்டி போட்டிருந்தது. அதை பிரிக்கும் போதே நம்ம டெக்னீஷியன் அதை பார்த்துட்டாரு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் E26 எரர் கம்ப்ளைண்ட்காக போஷ் வாஷிங் மிஷினில் ஃப்ரண்ட் லோடுக்காக கால் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து பார்த்ததில் இதில் இப்போ ரேட் பைட்டோ அல்லது எதுவும் இல்லை, பட் ஆனால் ரேட் உள்ளே இருந்துச்சு. மெக்கானிசம் ஃபால்ட்டு எதுவும் இல்லை, பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கிறது ரீசெட் பட்டன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். போஸில் வந்து ரீசெட்டுன்றது வந்து ஸ்டார்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் ஒரு 10 செகண்ட்க்கு பண்ணி ஆஃப்லேருந்து ஸ்பின்னுக்கு டைரெக்டாக கொண்டு போயிட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து ஸ்டார்ட் பட்டன்லேருந்து கையை எடுத்தோம் அப்படின்னா ரீசெட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எடுத்தோன்னே நீங்கள் ரீசெட் பட்டனுக்கு ஆப்ஷன் வாஷில் வைக்கக்கூடாது, ஸ்பின்னில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரீசெட் பண்ணுற விஷயம் வந்து நீங்கள் கஸ்டமர் சைட்லேருந்து உங்களுக்கு நீங்களே பண்ணிக்க முடியும். டெக்னீஷியன்ஸ் தேவையில்லை. சப்போஸ் இந்த இஷ்யூ உங்கள் வீட்லேயும் வாஷிங் மிஷினில் வருதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டை நீங்கள் கூப்பிடலாம், சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி வர சொல்லலாங்க சார். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ட்ரை பண்ணாமல் டோட்டலாக வந்து டிஎஸ்எம்பிள் பண்ணி அப்புறம் ட்ரை பண்ணீங்க? ஆமாங்க சார். அது எதுக்காகனா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஓப்பன் பண்ணுறப்பே உள்ள ரேட் இருந்துச்சு, குட்டி போட்டிருந்தங்காட்டி நம்மளுக்கு இதில் என்ன இஷ்யூ ஆகும்னா நம்ம எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணுறதுல சப்போஸ் ரேட் பைட் இருந்துச்சு, 2 ஒயரில் கடிச்சிருந்துச்சு அப்படின்னா டச் ஆகிறப்ப ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஷார்ட் ஆச்சுன்னா, போர்டு ஷார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எக்ஸஸ் ஆகும் சார். அதனால நம்ம எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ரேட்டை பார்த்தோன்னே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஒயரிங்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் கடிக்காமல் இருக்கா, ஒயரிங் அப்படின்ட்டு ரேட் கடிக்காமல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணி தான் ஆன் பண்ணணுங்க சார். அதுதான் ப்ரொசீஜர். ஒரு சிலர் அப்படியே ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா வர வரைக்கும் நல்லா இருந்த மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்தோங்க சார். இந்த மாதிரி விஷயங்களுக்கு மிஷினை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பாத்ரூம் சைடோ இல்லை வாஷிங் மிஷினுக்குன்னு தனியாக உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கும் வீட்டுக்குள்ளே. அந்த மாதிரி இருக்கிறப்ப இதை மேக்ஸிமம் அவாய்ட் ஆகும் அதுவாகவே, ஏன்னா உள்ளே எதுவும் ரேட் வராது. அந்த மாதிரி இப்போ அவுட் சைடில் இருக்குது, வீட்டுக்கு வெளியே இருக்குன்னா மேக்ஸிமம் ரேட் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே ஒரு சிலதில் மெஷ் வரும், ஒரு சிலது கவர் வராது கீழே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்களாக ஏதோ ஒரு கேட்க்கு போடுற மெஷ்ஷு அந்த மாதிரி ஒரு கம்பி வளைன்ற மாதிரி இருக்கும், கடைகள்லே விற்கும். அதை வந்து இந்த மேலே வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு போய் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க கட் பண்ணி. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் கீழே 4 ஸ்க்ரூ மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இதை தவிர்க்கலாங்க சார், வேறு எதுவும் இல்லை. ஒரு வழியாக டெக்னீஷியன் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி டைம் செட் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினு நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. பழைய கண்டிஷனோடவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடுற மாதிரி இருந்தது. இவர் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் மூலப்பாளையங்கிற இடத்துல இவருடைய சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இவருடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவிலே இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது மிஷின் ப்ராப்ளம் அப்படின்னா இவரை நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். செலவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் சார்ஜ் பண்ணுறதில்ல. கரெக்டாக ஒரு நியாயமான சார்ஜ் தான் பண்ணுறாரு. நன்றி.